அன்பார்ந்த தோழர்களே, நான் விடுதலை செழியன் திருச்செந்தூரில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடமானது திருச்செந்தூர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்தில் நம்முடைய தலைவர் அவர்களின் பெயரை, நம்முடைய கட்சியின் அடையாளத்தை சுவர் விளம்பரமாக தொடர்ந்து நாம் எழுதி வருகிறோம். இதற்கு அப்படியே எதிர்ப்புறமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதல்வர், MP உள்ளிட்டோரின் பெயரோடு அவர்களும் தொடர்ந்து விளம்பரம் எழுதி வரக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஆனால் அதன் அடிப்படையில் டிசம்பர் 6 நிகழ்வுக்காக நாம் சுவர் விளம்பரம் எழுதியிருந்தோம். டிசம்பர் 6 நாம் நிகழ்ச்சிகளே இருந்த நிலையில் மறுநாள் 7ஆம் தேதி இங்கே ஏப்ரல் 14 அல்லது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளை சுவர் விளம்பரமாக எழுதுவதற்காக நாம் திட்டமிட்டிருந்தோம். இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெரு மகாராஜன் என்பவர் இந்த இடத்தை ஆக்கிரமித்து அவர் திமுக விளம்பரத்தை பிளக்ஸ் போர்டாக ஒட்டுவதற்கு முயற்சித்தார். நாம் இந்த இடம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து விளம்பரம் எழுதி வருகிறோம், எனவே நாங்களே எழுதுவோம் என்று நாம் தார்மீக அடிப்படையில் பேசி எழுத முனைகிற போது இப்போது அவர் பெட்டிஷன் தந்திருக்கிறார் என்று திருச்செந்தூர் காவல்துறை விளம்பரம் எழுதக்கூடாது, விளம்பரம் எழுதினால் கைது செய்வோம் என்று மிரட்டுகிறார். இந்த ஆய்வாளர் பணிக்கு வந்த நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலித் மக்கள் மீதும் சாதிய வன்மத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. தொடர்ந்து இந்த திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் வினோத்குமார் என்பவர் திட்டமிட்டு சாதி வெறியோடு விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலித் மக்கள் மீதும் இப்படி அடாவடியாக நடந்து கொள்கிறார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் நேரலை வாயிலாக பதிவு செய்கிறேன். அரசு பாலத்தில் எழுதக்கூடாது என்று சொல்லுகிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு சுவர்களில் தான் அரசியல் கட்சி விளம்பரங்கள் இருக்கின்றன என்று நாம் சொல்லுகிறோம். எழுதவே கூடாது என்று ஓவியரிடம் மல்லு கட்டுகிறார். ஓவியரிடம் சண்டைக்கு மல்லு கட்டுகிற ஒரு ஆய்வாளராக இருக்கிறார். டிமாண்ட் செய்வோம், வண்டியை ஏறுங்கள் என்று சொல்லுகிறார். சிறைக்கு நாம் பயப்படவில்லை. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு கூட காவல்துறை ஆய்வாளர் இந்த அளவிற்கு கெடுபிடி காட்டுகிறார் என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் நேரலை வாயிலாக பதிவு செய்கிறேன். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் எல்லா முகாம்களுக்கும் இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த ஆய்வாளரை கண்டித்து நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாக வேண்டும். இந்த ஆய்வாளர் இருக்கிற வரை விடுதலை சிறுத்தைகள் மீது தொடர்ந்து அடக்குமுறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரணமாக நம்முடைய தலைவர் இந்த இடத்தை பாருங்கள், தலைவர் அவர்களின் பெயரை நாம் இன்னும் முழுமையாக கூட எழுதி முடிக்கவில்லை.